ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன பண்ண போறோம்னா பிசிடியை கொடுத்து பைனரியா கன்வெர்ட் பண்ண போறோம். பைனரி கோடட் டெசிமல்னா நீ 16 பிட்ஸ் எத்தனை பிட்ஸ் கொடுத்தாலும் 4 நாளா பிரிச்சு எழுதிக்கணும். ஒவ்வொரு நாளையும் நீ டெசிமலா கன்வெர்ட் பண்ண போற. ஆக்சுவலி இது பைனரி டு டெசிமல் தான். பட் நீ கொடுத்த பைனரி நம்பரை இப்போ 8 டிஜிட் கொடுத்தீங்கன்னா 8ஐயும் சேர்த்து அப்படியே ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ண மாட்டேன். 4 பிட்டா பிரிச்சுட்டு ஒவ்வொரு 4 பிட்டையும் தனியா கன்வெர்ட் பண்ணணும். ரைட்டா? நான் அப்போ ஒரு 4 பிட்டுக்கு மட்டும் காட்டுறேன். அது யூ கேன் ரிப்பீட். ரைட்டா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். இப்போ 1110 1111 அப்படின்னா இந்த லாஸ்ட் பிட் இதை என்ன செய்யணும்? இதுமே அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன். இந்த லாஸ்ட் பிட் இந்த 1 2 பவர் 0வால மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். எனிதிங் பவர் 0 1 தான். இந்த பிட்டை இது 2 பவர் 0னா இது 2 பவர் 1, இது 2 பவர் 2, இது 2 பவர் 3 இதால மல்டிப்ளை பண்ணி 2 பவர் 1 என்னது 2, 2 into 1 இந்த 1 2, 2 பவர் 2 என்னது 4, 4 into இந்த பிட் 1 4, 2 பவர் 3 என்னது 8, 8 into the bit 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. You will get 15. 8 plus 2 10, 10 plus 4 14, 15. ரைட்டா? இப்போ இதை மட்டும் 0ன்னு மாத்தினேன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த இடத்துல 0 வந்துடும். இப்போ 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ இது மட்டும் 0னா மிச்சத்தெல்லாம் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 plus 2 6, 6 plus 8 14ன்னு வரும். சரியா? இப்போ நம்ம கொடுக்கும்போது 1111ன்னு கொடுப்போம். இங்கே எழுதுறேன். அப்போ இந்த பிட் வந்து A of 0. ரைட்டா? இந்த பிட் வந்து A of 0ல ஸ்டோர் ஆகும். இது எதுல ஸ்டோர் ஆகும்? A of 1. அடுத்தது எதுல ஸ்டோர் ஆகும்? எல்லாமே ஸ்மால் n தான் நான் கொடுக்க போறேன். சரியா? உனக்கு புரியும் அது. அடுத்து வந்து A of 2. அடுத்து எதுல ஸ்டோர் ஆகும்? A of 3. ரைட்டா? இப்படி ஸ்டோர் ஆகும். இப்போ நீ இதை கொடுக்கறதுக்கு 0 to 3 ஒரு லூப் எழுதி ஒரு அரேல ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கலாம். A of 4ங்கிறது ஒரு அரே. 0 to 4 வேரி பண்ணி A of 0, A of 1, A of 2, A of 3 வாங்கிடலாமா? A of 0லேருந்து A of 3 வரைக்கும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முதல்ல A of 3 எடுத்து தான் நீ என்ன பண்ண போற? 2 பவர் 0வால மல்டிப்ளை பண்ண போற. அப்ப இது வந்து A of 3 எடுப்ப, அப்புறம் A of 2, அப்புறம் A of 1, அப்புறம் A of 0. அப்ப 3லேருந்து 0 வரைக்கும் 3 2 1 0 குறைச்சிட்டே வரும். ரைட்டா? 0 வரைக்கும் வரும். அப்ப I மைனஸ் மைனஸ் 3ல ஆரம்பிக்கணும் இனிஷியல் வேல்யூ. I மைனஸ் மைனஸ் குறைச்சிட்டே வரணும். எது வரைக்கும்? 0 வரைக்கும். அப்ப கண்டிஷன் லாஸ்ட் வேல்யூ வந்து 0. அப்ப என்ன போட்டுக்கோ? லாஸ்ட் வேல்யூ வந்து 0. இடையில என்ன சிம்பிள் போடுவார்? 3 வந்து 0வோட கம்பேர் பண்ணி பெருசு. 2 0வோட பெருசு, அதனால கிரேட்டர் தான். 1 0வோட பெருசு, கிரேட்டர் தான். 0ன்னு அது வரும்போது இட் இஸ் ஈக்குவல். இந்த பிட் வரும்போது, இந்த இண்டெக்ஸ் வரும்போது இட் இஸ் ஈக்குவல். அதனால தான் இது என்னன்னு போட்டிருக்கோம்? ஈக்குவல் டு. குறைச்சிட்டே வர I மைனஸ் மைனஸ். ரைட்டா? இப்போ இந்த ஒவ்வொரு பிட்டையும் எடுத்து நீ என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? A of I எடுத்து மல்டிப்ளைட் பை 2 பவர் 0. பவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல 2, முதல்ல 0, அப்புறம் 1, அப்புறம் 2 இப்படி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு லூப் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த லூப்புக்குள்ள கொஞ்சம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப என்ன செய்வோம்னா இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். I 3 2 1ன்னு போயிட்டு இருக்கு. சரியா? அதை எடுத்து இந்த பவர் இருக்குல்ல, இத பாருங்க. இது எப்படி வந்துட்டு இருக்குன்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. அப்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றேன்னா முதல்ல ஒரு வேல்யூ j is equal to 0. j is equal to 0. j is equal to 0. அப்ப முதல்ல j, j. இப்ப என்ன ஆகும்? அந்த பிட்டை A of I பவர் A of I, A of I பவர் j. அப்ப A of 3 இந்த இருக்குல்ல, A of 3
இது வந்து a of 3 into 2 power 0 வருதா? 2 power 0. jல 0 இருக்கு. அடுத்த தடவை வரும்போது j வந்து 2 power 1 அப்படின்னு ஆகணும். j plus plus. ரைட்டா? இதை என்ன செய்யணும்? இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணும். இந்த இடத்துல ரிப்பீட்டட் அடிஷன். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல? அப்ப ரிப்பீட்டட் அடிஷன்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? sum is equal to 0. sum is equal to 0. ரைட்டா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? ரிப்பீட்டட் அடிஷன்னா sum is equal to sum plus. sum is equal to sum plus. ரைட்டா? அப்ப நீ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா ஆட் ஆயிரும். நல்லா பாத்துக்கோ. i j மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் ஓகே தான். i வந்து முதல்ல 3 2 1 0. j எதுக்குன்னா இதுக்கு a of 3ல இருக்கிறத 2 power 0. அதுக்கு அடுத்தது 2 power 1 0 1 2 3 இப்படி வரும். ரெண்டும் ரிவர்ஸ்ல இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா ஐய ஒரு லூப் எழுதிட்டோம், ஜேய தனியா 0 அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்ப இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். பிரிண்டர் percentage d கமா கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாமா? ரைட், ஓகே. பவருக்கு வந்து நான் இதை போடல பாரு. என்ன போடல? ஹாஷ் இன்க்ளூட் math.h போடுவோமா? ரன் பண்ணலாமா? BCD என்ன கொடுத்தேன்? அதுல 1 1 1 1 இருந்தது. printf sum தப்பா இருக்கே, 4 மட்டும் தான் வந்திருக்கு. இதுல என்ன தப்பு பண்ணிருக்கேன் பாருங்க. sum is equal to 0. இன்னொரு வாட்டி செக் பண்ணுவோமா? டைம் ஆகும், சோ கட் பண்ணிட்டு செக் பண்றேன்.